ஓம்மா காளினி வாதாயே என்ன மாரியம்மா, நீ என் வாசல் வாடியம்மா. 8 வரையில் தொட்டு பறிப்போம் நட்சத்திரம் பார்த்து, கொட்டு மழையில் கும்மி அடிப்போம் கொலவைய போட்டு, கோலமறிந்து கொஞ்சம் மலகேவா. ஓம்மா காளினி வாதாயே என்ன மாரியம்மா. அத்தை என்ன பண்றீங்க? கோலம் போட சொன்னா உட்காந்துட்டு என்ன பண்ற? கோலம் தான் போட்டுருக்க. கோலமா போடுறீங்க? அம்மனுக்காக அம்மனை நினைச்சிட்டு நல்லபடியா கோலம். இந்த கோலம் 1 மணி நேரம். 1 மணி நேரமா? பாட்டு எவ்வளவு நேரம் பாடுறீங்க? சரி, அத்தை கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும். உங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னு போய் பாத்தே. காலம் பாட்டி என்ன பண்றாங்க தெரியலையே. அவங்கள போய் பார்ப்போம். மாமி ஆத்துல என்ன பண்றீங்கோ? பார்த்த தெரியல, காஃபி போட்டுட்டு இருக்கிறேன். இதுதான் உங்க ஊர்ல காஃபியா? ஃபில்டர் காஃபி. என் மருமக ஆசை மருமக கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் அவளுக்கு காஃபி வச்சு தரணுமோ இல்லையோ? அவ கோலம் போடல. நான் ஒண்ணு மாமி கிடையாது தம்பி, ஸ்டூபிட். எப்ப பார்த்தாலும் மாமி மாமின்னு கூப்பிட்டு இருக்கிற. மம்மி ஸ்டெல்லாமா கூப்பிடு, மாமி எல்லாம் கூப்பிடாத. ஓகே எங்க மம்மி காஃபி குடிக்கிறியா? காஃபி கொடுங்க, டயர்டா இருக்கு எனக்கு. ஊத்தி வச்சு கேட்டுக்கோ. இது என் சின்ன மருமகளுக்கு. ஐயோ, என் கையால காஃபி போட்டு என் சின்ன மருமக ஆசையா இன்னைக்கு என்னமோ கோலம் போடுற அதிசயமா சொல்லாம கொள்ளாம வேலை பாக்குறா. என் மழை எதுவும் வரப்போதா இன்னைக்கு? மருமகளே காஃபி குடி தங்கம். நீ காஃபி சொல்லாம எங்க அத்தை டீ எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. நீ காஃபி குடிச்சல, நான் கோலம் போடுறேன். சரி அத்தை, நான் கோலம் போடுறதுக்கு தெரியும். நீங்க குடிங்க. நீ குடி சாமி. நீங்க குடிங்க. நம்ம 2 பேரும் மாமியார் மருமக எப்படின்றது 4 பேத்துக்கு வாழ்வாதாரமா எடுத்துக்காட்டாதான் இருக்கணுமே தவிர நம்ம அடிச்சுக்கவே கூடாது. நீ குடி தங்கம். நீங்க 1 ரூபாய் குடிங்க. நீ குடிச்சல, நான் கோலம் போடுறேன். நீ குடி, கொஞ்சம் குடிங்க. யாரும் குடிக்க வேணாம், எனக்கு கொடுங்க. இந்தாம்மா குடி. இல்ல நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுங்க. இருக்கட்டும் தங்கம், நான் போடுறேன். என்ன போட்டு முடிச்சிட்டியாட்டுக்கு? இன்னும் கூட போடலாம். இன்னும் போடலாமா? போதுமா? நம்ம சிம்பிளா இன்னைக்கு என்ன நாளுங்கிழமை, ஆடி வெள்ளியில போட்டுக்கலாம் பெருசா. இதுங்க சரி, ஒரு டிசைன் வேணா போட்டுக்கலாமா? இப்படி நீங்க போட்டா நல்லா இருக்கு. இப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறேன். உன்னை பத்தி பெருமையா சொல்லி இருக்கிறேன். காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு கோலம் போட விட மாட்டேங்கிறேன். தாயே சமையல் கொடுத்தாரு, எல்லாத்தையும் நல்லா வேணுமா? மருமகளே, மகளே, என் மகளே, என் மருமகளே, ஆசு மகளே, என்னம்மா என்ன அசந்து தூங்கிட்டாய்? என்னாச்சு சாமி, தலைவலிக்குதா? ஆமா, நீங்க கொடுத்த டீ குடிச்சிட்டு இருந்தா குடிச்சு தலையெல்லாம் அடிப்பாவி. பாவம் புள்ள காலையில எழுந்திரிச்சு வேலை பாக்குறாள் சொல்லி காஃபி வந்து குடிச்சு கொடுத்தா டீ. அது உனக்கு காஃபிக்கு டீக்கு வித்தியாசம் தெரியல. அது குடிச்சு உனக்கு தலைவலி வந்துருச்சு. ஒரு நாடகம். நீங்க என்ன சொன்னீங்க? வேலை வைக்கலாம் செஞ்சு முடிச்சு படுத்துக்கோங்க. நான் படுத்துக்க, நீங்க தள்ளுங்க. ஓ, தூங்குறதுக்கு இப்படி ஒரு நொண்டி சாக்கு. எனக்கு சொன்னீங்க மாமியா மருமகளுக்கு நம்ம தான் ஒரு உதாரணம். இப்படி குடத்தல் குடுக்குற மாமியால யாராவது நீங்க பாத்துருக்கீங்களா? எப்படி குடத்தல் குடுக்குறவங்க தூங்குறவங்களை எழுப்பிட்டு தள்ளுங்க. என்னம்மா நைட்டு ஃபுல்லா தான் தூங்குனேன். தூங்கி எழுதிச்சு குளிச்சுட்டு கோலம் எல்லாம் போட்டு நல்லா தானே கிளம்புனேன். நான் நல்லா தான் கிளம்புனேன், நல்லா தான் கோலம் போட்டேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க தான் வந்து டீல ஏதோ கடைக்கு குடுத்துட்டீங்க போட்டு எனக்கு தலையில கண்ணுல என்ன ஒரு நொண்டி சாக்கு. டீல என்னதான் கலந்து கொடுத்துட்டேன் உனக்கு? காஃபி பொடி, சர்க்கரை, பால் எல்லாம் கலந்துட்டு அதோட என்ன நீங்க கலந்துட்டு கேட்டுக்கோங்க மக்களே. காஃபி போட்டு கொடுத்த பாவத்துக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா. இந்த மாதிரி மருமகள் எல்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நீங்க போங்க ஃபர்ஸ்ட். ஏண்டி நான் சும்மா இருந்தாலும் என்ன சீண்டி பாக்குறது பாத்தியா? என் புள்ளையாட்டக்கும் பாவமேன்னு சொல்லி காஃபி வச்சு கொடுத்து போய் வேலை வெட்டிய பாப்பான்னு பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் ஆக்க சொல்லிட்டு தூங்க. காஃபி வச்சு கொடுத்ததெல்லாம் ஓகே தான். எனக்கு தூக்கம் வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும். அடுத்த ஒருத்தி வந்துட்டா. என்னம்மா குளிச்சிட்டீங்களா? குளிச்சுட்டு பாரு, எழுதி போட்டு தூங்குறா. ஒரு 2 நிமிஷம் என்ன கீழே தள்ளி விடணும்னே பிளான? அவ்வளவு இடம் இருக்குது. படுக்கிறதா படுக்கிற தள்ளி படுடி. சொல்லுமா. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கோலம் போட்டு. கோலம் எல்லாம் ஒருத்தி போட்டுட்டா. கோலம் போட்டுட்டு வந்து படுத்து கிடக்குறா. மழை வர மாட்டேங்குது. அதுதான் பாரு கண்ணு, என்னன்னு தெரியல. சரி, காஃபி கலந்துட்டே சாமி ஊத்தி குடிச்சுக்கோ. பண்ணிட்டாளா? நான்
நான் தான் சாமி காஃபி போட்டேன் சரி கோலம் போடுறேன் என்னவோ எனக்கு சர்ப்ரைஸாவே இருக்கு. சரி போவா எழுந்திரி சாமி இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு நாடகத்துக்கு ரிஹர்சல் முடிச்சிட்டு அப்புறம் நீ வந்து ஃப்ரீ ஆயிக்கோ சாமி திரௌபதி எழுந்திரடி இன்னும் 2 நாள் தான் இருக்குது நாடகத்துக்கு ரிஹர்சல் கரெக்டா பண்ணி கொடுத்தாதான் நான் அடுத்தடுத்து போக முடியும் அத்தை, ஆ. முன்னாடியே எந்திரிச்சிட்டாலே இவ. அந்த பாத்திரத்தையாவது கழுவி வச்சிருக்கலாம். இன்னும் வேலைக்கு வேற போகணுங்கிறத அது போக அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புன்னு அவங்க வேற கேட்டுட்டு இருக்காங்க. அதை வேற நான் இன்னும் அனுப்பவே முடியலத்துக்கு அதையாவது கழுவி வச்சிருக்கலாமல்ல. ஏன் சாமி காலையில இருந்து என்ன வேலை பார்ப்பேன் காலையில இருந்துச்சு வீடு பெருக்கி சாமி குடிச்சிட்டு வீடு பெருக்கிட்டு அப்புறமா போய் கிச்சன்ல சமையல் வேலை பார்க்கணும், பெட் எல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும், துணி எல்லாம் இருக்குது அப்படியே அந்த மூலையில அந்த வேலை இருக்குது. எல்லா வேலையும் பாரு உனக்காக கோலம் போட்டு ஒருத்தி பாரு ஏதோ கோலம் போட்டு படுத்துட்டா அப்ப நானும் காலையில இருந்துச்சு கோலம் போட்டு படுத்துக்கிட்டா போதும் அப்படித்தானே கேட்டா. அது நான் அவளை ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்னையும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நீ வரும்போது ஒண்ணுமில்லாம வந்த அவன் மூட்டை கட்டிட்டு வந்தா கோமடி ரெண்டு பேருமே ஒண்ணுமே இல்லாம தான் வந்தீங்க அவளை ஒரு மாதிரி ஒன்ன ஒரு மாதிரி பாக்குறாள் நான் கிடையாது சாமி போய் வேலையை பாரு அப்ப அவளை தூண்டவே வையுங்க, மடியிலேயே வச்சு கொஞ்சிங்க. இருந்தாலும் என் ஆசை பாருங்க செல்ல பாருங்க தூக்கி வச்சு கொஞ்சம் தூங்கு மூச்சு என்ன தூங்கி இப்படி பண்ணிடுற கனவு ஏதோ காண்றியா நல்ல கணக்கு நீங்க சும்மா எழுப்பி தூக்கமே போச்சு. எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் என்ன இருக்கேன் தூங்கி என்ன கனவு சாமி காண்ற எழுந்தி இன்னும் நாடகத்துக்கு போகும்போது எவ்வளவு வேலை கிடக்குது என்ன இப்ப அவளோட கனவெல்லாம் எங்க போகுதுன்னு பாருங்க. நான் இன்னைக்கு இந்த புடவை தான் கட்டிட்டு போக போறேன். அது என் புருஷன் எடுத்து கொடுத்து போறது வெயிட் புதுசா எடுத்து கொடுத்தா எனக்கு நான் கட்ட போறேன். இதுதான் கட்ட போறேன். நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கு சாமி கட்டிக்கோ சரி அப்ப நான் அதை கட்டிட்டு போறேன். தேவையில்லாத வேலை எல்லாம் செய்வான் எப்ப பாரு இதுதான் என்னோட கனவுல நல்லா ஆந்தனையோட நான் காத்துல ஆகாயத்துல பறந்துட்டு தெரியல. நீ திரௌபதி எழுதி நீ எப்படி ஆஞ்சநேயரா மாறின கனவுனால ராஜிக்கு வேணாமா பறந்துட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அதாவது ஆஞ்சநேயர் மாறினா இப்படி கிடையாதுங்க, சும்மா இப்படி காத்த ஓட்டமா இப்படி கலந்துட்டு இருந்தேன், காத்தோட காத்தா கலந்து போயிட்டு இருந்தேன். எப்படி பறந்த அப்படியே இப்படி டிராவல் பண்ற மாதிரி. நீ கூப்பிட வேண்டியதானே எங்க உன்னை கூப்பிட்டு போறேன் நானும் சேர்ந்து பறப்பல்ல ஏன் சாமி நீங்க தனியா வீட்டு மேல இருந்து பறந்து பழகுங்க, கணவன் போய் பழகுது. நீ வீட்டு மேல எப்ப பாரு செல்லம் மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. இட்டா சாக்குன்னு நானும் 2 பேரும் விட்டுறேன். யாரு நடிச்சது எந்திரி முதல்ல கடிக்கிறா எந்திரி. ஒரு வேலை சொன்னா அடிக்கிறீங்க காலையிலேயே. அடிக்காத நீ சும்மா. நான் உனக்கு அடிப்பேன் திரௌபதி. எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போட்டு பாருங்க. சரி எந்திரி. அத்தை மருமகளுக்கு கையை கொடுங்க. கடிச்சிட்டா நான் 58 ஊசி போடணும் மாட்டுக்கு 58 ஊசி போட்டா நமக்கு சரியாகாது. அப்போ ஏய் அவன் கூட சேர்ந்து நீயும் அடிப்பியா எனக்கு வர்றோம். ஐ வெரி ஹாப்பி. இனிமேல் நான் பிஸி செய்வேன் இனிமேல் ஜென்மத்துல மூச்சிலே முடிச்சுறாங்க. அத்தை இவளை கும்பிடுற மாதிரி ஒரு நாள் அவளையும் கும்பிடுறான். உங்க மேல உள்ள கோபத்தை எல்லாம் என் மேல காட்டி என்னை வெறுந்து வெறுத்துட்டா.